பிரைஸ் தி லார்ட். காஸ்பல் பிரேயர் மினிஸ்ட்ரிஸ் மூலமாக இன்று கொடுக்கப்படுகிற இந்த வார்த்தைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நீதிமொழிகள் 29:25 சொல்லுகிறது, மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். ஆம், மனுஷனுக்கு நாம் பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். ஆனால் கர்த்தரை நம்பும் பொழுது, கர்த்தரை நாம் எல்லா விதத்திலும் நம்பும் பொழுது, கர்த்தர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியாக இருக்கும் பொழுது எல்லாவற்றுக்கும் நாம் மனிதர்களை நினைத்து இவர்கள் என்ன சொல்வார்களோ, இவர்கள் என்ன செய்வார்களோ என்று பயந்து கொண்டே ஒவ்வொரு காரியத்தையும் நாம் நினைத்து கொண்டு இருக்கும் பொழுது அதில் நாம் எந்த வெற்றியையும் காண முடியாது. கர்த்தர் நமக்கென்று ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நமக்கென்று சில திட்டங்களை கொடுத்திருக்கிறார். அந்த திட்டங்களின்படிதான் அவர் நம்மை நடத்துகிறார். ஆனால் நாம் அந்த திட்டத்திற்கு இடம் கொடுக்காதபடி நம்முடைய சித்தத்தின்படியோ மற்றவர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்ற வேண்டும் என்ற கருத்தின்படியோ நாம் நடக்கும் பொழுது நம்முடைய நோக்கமே தவறாகி விடுகிறது. கர்த்தர் நம்மேல் வைத்த சித்தம் அது நடக்காமல் போய்விடுகிறது. அதனால்தான் மனிதனுக்கு நாம் எந்த விதத்திலும் பயப்படக்கூடாது. நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் நம்மை கொண்டு தீர்மானித்துதான் அதை அனுமதித்திருக்கிறார். அதன்படிதான் நடக்க அவர் சித்தமாய் இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது நாம் மனிதனுக்கு பயந்து கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற காரியங்களை விட்டுவிடும் பொழுது அது நமக்கு பெரிய ஒரு தோல்வியாக முடிகிறது. இவர்கள் என்ன செய்வார்கள், இவர்கள் நமக்கு என்ன செய்து விடுவார்கள், இவர்கள் நம்ம என்ன பண்ணிவிடுவார்கள் என்று பயந்து என்று காரியத்தை நடத்தாமல் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். உலகத்திலே இருப்பவனிலும் நமக்குள்ள இருக்கிற கர்த்தர் பெரியவர் என்ற நம்பிக்கை நாம் வைத்திருக்கும் பொழுது அவர் நம்மோடு இருந்து நமக்கு எதிரான எல்லா காரியங்களையும் முறியடித்து மனுஷனுக்கு பயப்படுகிற பயத்தை எடுத்து போட்டு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நமக்கு கொடுத்து அதன்படி நடத்துகிறார். ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனால் இனிமேல் நாம் கர்த்தருக்கு மட்டும் பயப்படுகிற பிள்ளைகளாக, கர்த்தருடைய சத்தத்தை மட்டும் கேட்கிற பிள்ளைகளாக, கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து அதன்படி நடக்கிற பிள்ளைகளாக நாம் நம்மை மாற்றிக்கொள்வோம். அப்படி நாம் மாற்றும் பொழுது நாம் எந்த மனிதனுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது நமக்கு எதிராக நிற்பவன் யார்? கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அப்படியாக இருக்கும் பொழுது மனிதனை நோக்கி நாம் பார்ப்பதை விட்டு எல்லாவற்றுக்காகவும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அப்படி கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இதோ அந்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான் என்ற வசனத்தின் படியை ஆண்டவரே இனி நாங்கள் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே மனிதர்களுக்கு பயப்படாதபடி எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாகிய கர்த்தரே உண்மையே நாங்கள் நோக்கி பார்த்து உண்மையில் நம்பிக்கை வைத்து ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து வருகிற சத்தத்தை கேட்டு உம்முடைய சித்தத்தின்படி நடக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. அதற்கு தடையாக வருகிற எந்த காரியங்கள் இருந்தாலும் அவை இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே ஆண்டவரே அப்பா அழிக்கப்பட்டு போகட்டும் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய சத்தத்தை கேட்டு நாங்கள் நடக்கக்கூடிய கிருபையை எங்களுக்கு கொடுப்பதற்காக நன்றி. எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபித்து எல்லாவற்றை பெற்றுக்கொள்கிறோம். ஆமென்.